தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு புகார் ஃபேக்காக கொடுத்துருந்தான் ஒரு பையன். அந்த பையன் அவனே இல்லைன்றது அந்த ஒரிஜினல் பையன் அதுக்கான ப்ரூஃபை காட்டிட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக்காக கொடுத்த பையன் பணத்தினால தான், அதுவும் யார் சொல்லி பண்ணியிருக்கான்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த பையன் மாநாட்டப்போ எந்த இடத்துல இருந்தான் அப்படின்ற ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அந்த ஷர்ட்டை பார்த்துக்கோங்க. அவன் எனக்கு ஃப்ரண்ட்டில் இருந்தான். அண்ணன் ரேம்ப் வாக் வரும்போது தான் அவன் எந்த இடத்துல இருந்தானா எனக்கு ஃப்ரண்ட்டில் தான் இருந்தான். அப்போ எப்படி அவன் ரேம்ப் வாக்கப்போ அங்கே இருப்பான்? அவ்வளோ கூட்டத்தில் போயிட்டு உடனே வர முடியாது. எதுக்கு இந்த பணம் பத்தும் செய்யன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ பொய்யை பண்ணால் கண்டிப்பாக கடவுள் ஒரு நாள் காட்டிடுவார். அது இப்போ கர்மான்றது உடனே காட்டிடுது. எங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் இருக்கோம், எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் இருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள் மக்களே, பாருங்கள். அந்த ஷர்ட் பையன் எனக்கு ஃப்ரெண்டில் தான் இருக்கான். அவன் எப்படி அப்போ ரேம்ப் வாக்குக்கு போவான்? அண்ணன் ஸ்பீச் பேசும்போது அண்ணனை வீடியோ எடுத்துட்டு இருக்கான். என்ன அங்கிள்ஸ், இது போதுமா இல்லை இன்னும் வேணுமா? நீங்கள் என்ன பண்ணாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணாலும் மாட்டிப்பீங்க. பிறப்புக்கும் எல்லாமும் இருக்கும். எங்கள் தளபதிக்கு நாங்கள் இருக்கோம், எப்பவுமே நாங்கள் இருப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் பவுன்சர்களால் குண்டுக்கட்டாக தூக்கி வீசப்பட்ட இளைஞரின் வீடியோ இணையத்தில் வைரலானது. இதைத் தொடர்ந்து அந்த வீடியோவில் இருப்பது நான் தான் என்று சரத்குமார் என்பவர் காவல் நிலையத்தில் விஜய் மீதும் பவுன்சர்கள் 10 பேர் மீதும் புகார் அளித்துள்ளார். இதன் பின்பு அந்த வீடியோவில் இருப்பது புகாரளித்த நபர் இல்லை, நான் தான் என்று அஜய் என்கிற இளைஞர் ஒருவர் வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் தேவி என்ற பெண் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டதாக கூறும் சரத்குமார் மாநாட்டில் எங்கே இருந்தார் என்பதை வீடியோவாக வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் மாநாட்டில் விஜய் ரேம்ப் வாக் வரும்போது புகார் அளித்த சரத்குமார் எனக்கு முன்பாக தான் அமர்ந்திருந்தார். நான் வெளியிட்டிருக்கும் இந்த வீடியோவில் அவர் அணிந்திருக்கும் அந்த சட்டையை பாருங்கள். இங்கே இருக்கும் ஒருவர் எப்படி அவ்வளவு கூட்டத்திற்குள் சென்றுவிட்டு உடனே வெளியில் வர முடியும்? பணம் பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ பொய்ய பரப்புனா கடவுள் ஒரு நாள் காட்டிடுவாரு. ஆனா இப்போ கர்மா உடனே காட்டிடுது. எங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்க இருக்கோம், எங்க அண்ணனுக்கு நாங்க இருக்கோம். இந்த வீடியோவை பாருங்கன்னு வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டிருக்காங்க. பாருங்க மக்களே, பாருங்க. அந்த ஷர்ட் பையன் எனக்கு ஃப்ரெண்ட்ல தான் இருக்கு. அவன் எப்படி அப்போ ரேம்ப் வாக்குக்கு போவான்? அண்ணன் ஸ்பீச் பேசும்போது அண்ணனை வீடியோ எடுத்துட்டு இருக்கான். பின்பு இந்த ஆதாரம் போதுமா, வேற எதுவும் வேண்டுமா என்று தேவி கூறியுள்ளார். இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது.